சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்கள். சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் காலை 9:30 மணிக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள் திமுக எம்எல்ஏக்கள். தாவேக அரசின் முதலாவது வேளாண் பட்ஜெட்டை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் வேளாண் துறை அமைச்சர் வினோத். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து திமுக எம்எல்ஏக்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்கள் பாண்டியராஜன். தமிழக சட்டப்பேரவையில இன்று காலை 9:30 மணிக்கு வேளாண் துறை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய நிலையில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பா காவிரியில் இருந்து தண்ணீர் பெறாதது, மேலும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது, விவசாயிகளிடையே பல்வேறு குறைகள் இருப்பது, விவசாயிகளுடைய எதிர்ப்பு மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகள் பொய் வாக்குறுதி கொடுத்திருப்பதாக இவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் அந்த நிதி உதவி தொடர்பாக அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை 75,000 வரை தள்ளுபடி செய்வதாக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தாலும் அனைத்து நிலுவை பயிர்க்கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் திமுக தரப்பில். மேலும் உற்பத்தி மானியமாக சாகுபடியை ஊக்குவிக்க ஏக்கருக்கு 15,000 உற்பத்தி மானியம் வழங்கப்படலாம் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி சொல்லப்பட்டிருந்தது. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை விவசாயிகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலும், மேலும் காவிரியில் நீர் பெற்று தராது, குறிப்பிட்ட காலத்தில் கர்நாடகாவிடம் இருந்து பேசி மேட்டூருக்கு தண்ணி கொண்டு வராதது மற்றும் மேகதாது அணைக்கட்டு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது, விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்கின்ற சில கருத்துக்களை முன்வைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருப்பவர்களுக்கு வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பிறகாக 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியவர்களுக்கு 100% கடன் தள்ளுபடி, அதாவது கூட்டுறவு சங்கங்களில் விவசாய கடன் பெற்றிருப்பவர்களில் 75,000 ரூபாய் வரைக்கும் கீழாக பெற்றிருப்பவர்களுக்கு 100% கடன் தள்ளுபடி, 75,000 ரூபாய்க்கு மேல் அவர்கள் கடன் வாங்கியிருந்தால் அதில் 50% கடன் தள்ளுபடி என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போதைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில முழுவதுமாக விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன். சட்டப்பேரவையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் அங்கு கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இது குறித்தான மேலும் விரிவான தகவல்களை பகிரலாம். தமிழக அரசினுடைய வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகின்றது. வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் நிலையிலே தற்பொழுது எதிர்க்கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வர தொடங்கி இருக்கின்றார்கள். முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடிய நாட்களில் எல்லாம் கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்து வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பொழுது பச்சை துண்டு அணிந்து வருவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்படவில்லை. அதற்கு காரணம் கர்நாடகத்திடம் முறையாக அணுகி சட்ட போராட்டம் நடத்தி காவிரி உரிமையை நிலைநாட்டாததுதான் காரணம் என்று திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார் தமிழக வெற்றி கழக அரசு மீது. இந்த நிலையில்தான் முழுவதுமாக வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை, கூட்டுறவு கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்யவில்லை, முறையாக காவிரியில் தண்ணீர் பெற்றுத் தரவில்லை, அதற்கு போதுமான சட்டப்பூர்வ நடவடிக்கையை எடுக்க இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதாகவெல்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு திமுகவினுடைய உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வேளாண் பட்ஜெட்டில் இருக்கின்றார்கள். இன்று நிதிநிலை அறிக்கை துறையினுடைய அமைச்சர்கள் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்துள்ளதால் பேரவையிலே வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.